வணக்கம். வணக்கம். ஓகே. மறுபடியும் கன்டின்யூ பண்ண. நல்ல வேளை ஆக்சுவலி மறந்து போயிட்டோம். உண்மையா சொல்லப்போனா ஹிடன் டீல்ஸ் ஆமா. பாட்டு போட்டுட்டு நடுவுல வேற எதெல்லாம் போட்டேன்னே மறந்துட்டேன். இன்னைக்கு அந்த லைவ்ல லைவ்ல போனதால பார்த்ததுனால தெரிஞ்சுச்சு. எங்களுக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சு. அச்சச்சோ அது வேற இருக்கே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தேன். ஓகே, 4th பார்ட் முடிச்சாச்சு. 5th பார்ட் பார்ப்போமா? பாப்போம். எத்தனை வாட்டி நானும் உங்களும் பார்த்துட்டு அப்படின்னு வரேன். ஒரு ஆச்சு கூட கழுத்துல. தடவை பார்த்தாலும் சந்திரமுகி படத்துல வர அண்ணனோட பாட்டு சாங்ல இந்த லைனை கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கோம் இங்க இது. சின்ன வயசுல செம காமெடியா நம்மளே ஓன் லிரிக்க போட்டு இந்த வரிகளை பாடிருப்போம். அப்படி நீங்க இதை எப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கரெக்ட் லிரிக் என்னன்னு, இதோட பல வருஷம் ஹிஸ்டரியான மீனிங் என்னன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி நம்ம ரசிச்சு கேட்ட தமிழ் சுவாரஸ்யமான ஹிடன் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்பெல்லாம் தெரியாது, ஏதோ ஒரு மியூசிக் நடக்குது, சரி அந்த மியூசிக் தகுந்த மாதிரியே பாடுவோம்ட்டு இஷ்டத்துக்கு வேர்டிங்ஸை போடுவோம். அடுத்ததெல்லாம் அப்படின்னா எனக்கு வரும் வாயில டக்குன்னு அந்த மியூசிக் கேட்கும்போது. ஐ திங்க் இந்த பாட்டு நல்லா இருக்கும் போல இருக்கு. எப்படி சொல்றீங்க? இன்ட்யூஷன். அஜித் தேவயானி நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான காதல் கோட்டை படத்துல தேவா மியூசிக்ல வந்து இந்த பாட்டை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. படத்தோட டைரக்டர் அகத்தியன் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. கதைப்படி ஹீரோயின் தேவயானி குளிர் பிரதேசமான கோத்தகிரியிலையும் ஹீரோ அஜித் வெயில் பகுதியான ஜெய்ப்பூர்லயும் இருப்பாங்க. பார்க்காமலே லெட்டர் மூலமா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினும் ஹீரோவும் இதை அப்படியே ஒரு பாட்டாவும் வச்சிருப்பாங்க. இந்த சாங்ல இந்த பர்டிகுலர் லைன்ஸ்ல ஹீரோ அவரோட ஜெய்ப்பூர்ல இருக்கிற கிளைமேட்டை வச்சு ஹீரோயினோட கோத்தகிரி கிளைமேட்ல இருந்து ரொமான்டிக்கா கேட்கிற மாதிரி இப்படி எழுதியிருப்பாங்க. இதுக்கு தேவயானி எழுதி இருக்கிற பதில் அங்க இருக்கிற குளிரை வச்சு இப்படி பாடியிருப்பாங்க. ஒரு படத்தோட டைரக்டர் நல்ல கவிஞராகவும் இருக்கிற பட்சத்துல எவ்வளவு அழகான பாட்டெல்லாம் கிடைக்கல. மலையாளத்துல சுரேஷ் கோபி மஞ்சு வாரியர் நடிச்சு வந்த சமரின் பத்லஹேம்ங்கிற படத்துல வித்யாசாகர் செம அழகா ஒரு மெலடியை கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இதே டியூனை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆக்கி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சு வேதம் படத்திலையும் யூஸ் பண்ணியிருக்காரு வித்யாசாகர். இதே மாதிரி இன்னொரு பெரிய ஹிட்டான தமிழ் பாட்டும் ஏற்கனவே மலையாளத்துல ஹிட்டான ஒண்ணுதான். பிருத்திவிராஜ் ஜோதிகா நடிச்சு வந்த மொழி படத்துல வர கண்ணால் பேசும் பெண்ணே தான் அந்த சாங். கண்ணால் பேசும் பெண்ணே கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா. இது ஏற்கனவே சத்யம் சிவம் சுந்தரம்னு மலையாள படத்துக்கு வித்யாசாகரே பண்ணின ஒரு சாங். இளமான் கண்ணுடே I'm thinking of you. இளநீர் கனவிலூடே I'm thinking of you. 1982 ரகுவரன் முதலாக ஹீரோவா நடிச்சு வந்த 7வது மனிதன் படத்துல வர ஒரு பாட்டோட டியூனை எடுத்து அதுக்கப்புறம் 18 வருஷம் கழிச்சு வந்த வாலி படத்துல ஒரு பாட்டோட இன்டர்லூடா யூஸ் பண்ணியிருந்தாரு தேவா. கவிஞர் வாலி பொதுவா அவர் எழுதுற பாடல்கள்ல சிச்சுவேஷன் அந்தந்த பாடல்கள்ல வர ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில இருக்கிற லவ்னாலும் அந்த பாட்டுக்குள்ள அரசியல் உலக நிகழ்வுகள்னு ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய விஷயங்களை செம இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருப்பாரு. 2012-2013 தமிழ்நாட்டுல பவர் கட் அதிகமாக இருந்த நேரம். கிட்டத்தட்ட பவர் கட் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருந்த டைம் அது. தமிழக மக்களை பாடாய்படுத்தி வரும் பிரச்சனைகளில் முக்கிய இடம் பிடித்திருப்பது மின்வெட்டு. சென்னை தவிர்த்த மாவட்டங்களில் 10 மணி நேரத்திற்கு மேல் நீடிக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனையை சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் படத்துல ஒரு சாங்ல எழுதியிருப்பாரு.
கிண்டல் தானே. இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னொரு பெரிய பிரச்சனையா பேசப்பட்டது நிலக்கரி ஊழல். இந்த நிலக்கரி ஊழலை பத்தி அரசு கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டும் இதற்கான சரியான பதில் அவங்க கிட்ட இருந்து வரவே இல்லை. நிலக்கரி சுரங்க முறைகேட்டு வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இதையும் தில்லுமுள்ளு படத்துல ஒரு வரியில எழுதியிருப்பாரு வாலி. பிரச்சனையும் வரல அதுக்கெல்லாம். 2009 பெரிய பிரேக்கிங் நியூஸா இருந்த ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது பன்றிக் காய்ச்சல். தமிழகத்தில் 1355 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது ஒரு ரொமான்டிக் பாட்டுல எழுதியிருக்காரு வாலி. பன்றிக் காய்ச்சல லவ் சாங்ல வச்ச வாலி சிக்கன் குனியாவை ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ல வச்சிருக்காரு. இப்பதான் நோட் பண்றேன் நான். ஆக்சுவலி போட்டு வைத்த பாட்டிலையும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நமக்கும் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டுக்கும் அன்னைக்கு இருந்தே இருக்கிற காவிரி பிரச்சனைய இந்த பாட்டுல ஜாலியா எழுதியிருப்பாரு வாலி. இதே பாட்டுல இப்படி ஒரு லைன் இருக்கும். இந்த படம் வந்து இதே டைம்ல தான் ரஷ்யால இருந்து துண்டாகி சில நாடுகள் பிரிஞ்சு போச்சு. இதைத்தான் இந்த பாட்டிலையும் சொன்னாரு வாலி. அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் பில் கிளின்டனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அவர் ஒரு நல்ல சாக்ஸபோன் பிளேயர். இந்த விஷயத்தை தீனா படத்துல காதல் வெப்சைட் பாட்டுல சொல்லியிருப்பாரு வாலி. முன்னாடி BF அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. இந்த டைட்டிலுக்கு சென்சார் போர்டு தப்பான மீனிங்கா இருக்குன்னு சொல்லி மாத்த உத்தரவு போட்டாங்க. அன்புக்கு எதுக்குடா சென்சார்னு மனசுல பட்ட விஷயத்த இதே படத்துல ஒரு பாட்லயும் யூஸ் பண்ணியிருப்பாரு வாலி. புது அர்த்தங்கள் படத்துல வந்த கல்யாண மாலை பாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ராஜா பாட்டு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன். நிறைய பேர் இந்த பாட்டுல நெஞ்சமெனும் வீணைன்னு வர வேண்டிய ஒரு இடத்துல SPB தப்பா செஞ்சமெனும் வீணைன்னு பாடிட்டு தான் தப்பா நினைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய வெப்சைட்ல லிரிக்ஸ் கூட நெஞ்சம்னு தான் கொடுத்திருப்பாங்க. நல்ல மனையாளின் ஒரு கோடி ஆனா வாலி இந்த பாட்டை எழுதும் போதே செஞ்சம் அப்படின்னு மீன் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இந்த ஒத்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் இருக்கு. செஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வகையான வீணை. இந்த வீணை சோகமா ஏதாவது ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றது வழக்கம். ஏன்னா இதுல இருந்து வர இசையே ஒரு விதமான சோகம் கலந்துதான் இருக்கும். ஆனா தோடி அப்படிங்கிற ஒரு ராகத்தை இந்த வீணையில வாசிச்சா மட்டும் ஒரு ஹாப்பியான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்க அன்பை பத்தி பேசுற இந்த பாட்டுல ஹீரோ ரகுமானோட வைஃப் எப்போ பார்த்தாலும் அவரோட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்னதான் மனைவி இப்படி சண்டை போட்டாலும் அவகிட்டையும் அன்பு பாசம் அப்படிங்கிற இன்னொரு முகம் இருக்குதுங்கிறத சொல்லத்தான் செஞ்சம் அப்படிங்கிற வீணையோட கம்பேர் பண்ணி வாலி இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. சந்திரமுகி படத்துல வந்து இந்த அண்ணனோட பாட்டு சாங்ல பல வருஷமா மிஸ்ட்ரியா இருக்க இந்த வரிகள் நான் சின்ன வயசுல அகடபில்லா நகத்த பீசு அப்படின்னு பாடிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு நாளா அர்த்தமில்லாத வரிகள்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த வரிகள் கூட வாலி ஒரு அர்த்தத்தை மீன் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இதுல வர சரியான வரி என்னன்னா அகர்ந்த விழா நகர்ந்து பேசு. அகர்ந்த விழா அப்படின்னா பொருள் இல்லாத சொல் அப்படின்னு அர்த்தம். நகர்த்து பேசு அப்படின்னா தவிர்த்து பேசு அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருள் இல்லாத சொல்லை தவிர்த்து பேசு அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுக்கான அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதன் கார்கி அவரோட ட்விட்டர் பக்கத்துல இது சொல்லியிருந்தாரு. வாலி அவர் எழுதியிருக்கிற நிறைய பாடல்கள்ல அந்த பாட்டுல வர ஆர்டிஸ்ட பத்தியோ டைரக்டர் பத்தியோ ரொம்ப நுணுக்கமா நமக்கே தெரியாத மாதிரி எழுதியிருப்பாரு. சிம்பு நடிச்சு வந்த ஒஸ்தி படத்துல வர இந்த இன்ட்ரோ சாங்ல டைரக்டர் தரணியோட பேர் வர மாதிரி எழுதியிருப்பாரு. இதே படத்துல வர இன்னொரு ஹிட் சாங். இந்த சாங்ல மல்லிகா ஷெராவத் கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்திருப்பாங்க. முதல் வரியிலேயே மல்லிகா ஷெராவத்தை பத்தி எழுதியிருப்பாரு வாலி.
வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா பாம்பே அல்வா போலே என் பேரத்தான் வெல்லுவா. மல்லிகா ஷெராவத் ஹிந்தியில நடிச்சு பெரிய ஹிட்டான ஒரு பாம்பு படம் ஹிஸ். இதையும் ஒரு வரியில சொல்லியிருப்பாரு வாலி. எல்லாத்தையும் நோட் பண்றாரு அவரு. பிரபுதேவா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச காலத்துல வந்த படம் பிராசையா. இந்த படத்துல வந்து இந்த காதல் வானிலை பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுல இப்படி ஒரு வரி வரும். 63 நாயன்மார்கள்ல வர்றவங்க. இதுல இன்னொரு ஹிடன் மீனிங்கும் இருக்கு. பிரபுதேவாவோட அப்பா புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். இதையும் மீன் பண்ணிதான் அப்பர் சுந்தரர் அப்படின்னு இந்த பாட்டுல எழுதி இருப்பது வாலி. அப்பா சுந்தரர். ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி வரும்போது நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மைக்கேல் மதன காமராஜன்ல வர இந்த பாட்டுல கமலும் ரூபினியும் நடிச்சிருப்பாங்க. இதுல ரூபினி அப்படின்னு பாட்டுலயே வர்ற மாதிரி எழுதி இருப்பாரு வாலி. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க யாரடி நீ மோகினி படத்துல சாங்ஸ் எல்லாம் ஒரு புறம் பெரிய ஹிட்னா, இதுல வர பிஜிஎம்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு மனசுல நிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு யுவன். செம்மையா இருக்கு. இந்த படத்துல வந்து இந்த விஷயமே கேளுங்க. நினைச்சாலே சிரிப்பா இருக்குல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்கவே இல்லை. இந்த பிஜிஎம் பூவிழி வாசலிலே படத்துல வந்த ஒரு இளையராஜா பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் யுவன் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே லாலா லாலான்னா இவரை கூப்பிடும் சத்யராஜ். லாலானா யாருமே தெரியாது அவங்க அப்பா அம்மா. இவரு சடனா வரும் அந்த குழந்தைகள் நம்ம கேட்டதும் முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருது ஹாரிஸ் ஜெயராஜ். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆல்பமே கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இதுல வர இந்த உன்னாலே உன்னாலே சாங்ல ஸ்டார்டிங்ல வர இந்த போர்ஷனை இப்போ கேளுங்க. முதல் முதலாக பரவசமாக ஃபீமேல் வாய்ஸ்ல நீங்க கேட்ட இந்த போர்ஷனை பாடினது சிங்கர் கிறிஷ் தான். சித்தார்த் பிரியா ஆனந்த் நடிச்சு வந்த படம். இந்த படத்துல வர நீ கோரினால் பாட்டுல சித்தார்த் பிரியா ஆனந்துக்கு நிறைய கிஃப்ட் சர்ப்ரைசிங்கா கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு கிஃப்டும் ஒவ்வொரு இடத்துல ஒளிச்சு வச்சு அதுக்கு க்ளூவும் கொடுத்திருப்பாங்க. இந்த க்ளூ ஃபுல்லாவே விடுகதை மாதிரி பாட்டுல எழுதியிருப்பாரு மதன் கார்கி. ஃபர்ஸ்ட் க்ளூ, தீயே இன்றியே நீ என்னை வாட்டினாய், உன் ஜன்னலை அடைத்தடைத்து பெண்ணே ஓடாதே. இதுக்கு ஆன்சர் மைக்ரோவேவ் ஓவன். இங்கதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இருக்கும். செகண்ட், ஓடும் ஓடும் அசையாது ஓடும் அழகியே. இதோட ஆன்சர் வாட்ச். இங்க செகண்ட் கிஃப்ட் இருக்கும். இந்த பாட்டுல இருக்கிற இன்னொரு அழகு என்னன்னா, இந்த வரிகள் எல்லாமே பிரியா ஆனந்த வர்ணிச்சு பாடுற மாதிரியும் ஒரு மீனிங் இருக்கும். இந்த பாட்டுல வர மிச்ச 2 க்ளூ எந்த கிஃப்ட் பத்தி அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜேஷ் இயக்கத்துல வந்த ஆளினால் அழகராஜா படத்துல பிரபுவோட சின்ன வயசு கேரக்டருக்கு கார்த்தியே நடிச்சிருப்பாரு. இந்த போர்ஷன்ல வர உன்னை பார்த்த நேரம்ங்கிற இந்த பாட்டு கூட 80s ஸ்டைல கம்போஸ் பண்ணி அப்போ வந்த மாதிரி பிக்சரைசேஷனும் பண்ணிருப்பாங்க. உன்னை பார்த்த நேரம் மனசு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 1982 வந்த வெள்ளை ரோஜா அப்படிங்கிற படத்துல ஓ மானே மானே அப்படிங்கிற பாட்டை வச்சுதான் இந்த சாங் பண்ணிருக்காங்க. பழைய பாட்டுல பிரபு போட்டிருந்த அதே காஸ்டியூம் கூட இந்த பாட்டுல கார்த்தி போட்டிருப்பாரு. நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம் என் கண்ணி
இந்த சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்ல ஒரே மாதிரியான வரிகள் நம்ம கவிஞர்கள் வேற வேற பாட்டுகள்ல எழுதுனதை பத்தி பார்த்தோம். அது மாதிரியே வந்து இன்னும் சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். மழை நின்ன பின்னாடியும் மரம் தோறும் இந்த விஷயத்தை நா. முத்துக்குமார் 6 பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. திருடன் போலீஸ் படத்துல வந்த தெய்வம் என்பதென்ன அப்படிங்கிற பாட்டு, மழை துளி நின்றும் மரம் இங்கே அட கண்ணீர் வார்க்கும், காதல் படத்துல வந்து தொட்டு தொட்டு எனை பாட்டுல மழை நின்ற பின்னும் மரக்கிளை இங்கே மெதுவாய் தூரும், நான் மகா நல்ல படத்துல வந்த ஒரு மாலை நேரம், தூவும் மழை நின்ற பின்னும் தூரம் மரங்கள் போல நினைவுகள் தந்தே செல்வா, போஸ் படத்துல வந்த நிஜமா நிஜமா, மழை நின்ற போதும் மரக்கிளை தூறுது, ராஜா ராணி படத்துல வந்த சில்லென சாங், கோடைக்கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு, தெய்வ திருமகள்ல வந்த ஆரிரோ, மழை நின்று ஒரே வச்சு இவ்வளவு இதுல வந்திருக்கு. இதே மாதிரி முந்தானேத்து சாயங்காலம் முல்லை பூவை நீ தொடுத்த அப்படிங்கிற இந்த வரிய வைரமுத்து சங்கர் குரு படத்துல வந்த என்ன பத்தி நீ பாட்டிலையும் அந்த 7 நாட்கள் படத்துல வந்து எண்ணி இருந்தது சாங்லயும் எழுதியிருப்பாரு. ஏழாம் அறிவு படத்துல வர போதி தர்மன் போர்ஷன்ல ஒரு சைனீஸ் சாங் வரும். இந்த பாட்டு எழுதுனது நம்ம கவிஞர் மதன் கார்கி தான். ஓரளவுக்கு மட்டுமே சைனீஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தமிழனை புகழ்ந்து சைனீஸ்ல இந்த பாட்டை எழுதியிருந்தாரு. நான் சைனீஸ் படித்தேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் சைனீஸ் படித்தேன், பேசிக் லெவல்ஸ். ஸோ அது ரொம்ப பேசிக் லெவல் தான் தெரியும். ஒரு LKG UKG குழந்தைக்கு தெரிஞ்ச அளவு தான் தெரியும். பின்னாடி ஒரு நாள் இந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ சைனீஸ் சிங்கர் வந்து பாடும்போது லிரிக்ஸ் நல்லா இருக்குதுன்னு 2 சின்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்லாம் வந்து பண்ணோம். அந்த சைனீஸ் லிரிக்லாம் கரெக்டாக இருக்காங்க. அவங்க 2 இடத்துல கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சாங்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஹாரி ஜெயராஜ் இந்த பாட்டுல சைனாவோட டிபிக்கல் சவுண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக சிங்கப்பூருக்கு போய் சைனாக்காரங்களோட பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஏலத்துக்கு வாங்கிட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. விண்டேஜ் ஸ்டஃப் லைக் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் 600-700 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஏலத்தில் தான் எடுக்க முடிஞ்சது, கடையில் கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி நிறைய அப்படிதான் பண்ணுவார் அவரு. இவ்வளவு நாள நம்ம கேட்டு ரசிச்ச ஹாரி ஜெயராஜ் பாட்டுகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இது பார்த்துட்டு வந்து அந்த சாங்ஸை போய் மறுபடியும் கேளுங்க. அதே சாங்ஸ் இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். வழக்கமா ஒரு டூயட் சாங்னா ஒரு மேல் சிங்கர் ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடித்தான் நம்ம கேட்டிருப்போம். ஒருவேளை 2 மேல் சிங்கர்ஸ் பாடி இருந்தா விஷுவல்ல 2 மேல் கேரக்டர்ஸ் வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா பெரும்பாலான ஹாரி ஜெயராஜ் பாடல்கள்ல ஒரு ஹீரோவுக்கு 2 மேல் சிங்கர்ஸ், ஒரு ஹீரோயினுக்கு 2 ஃபீமேல் சிங்கர்ஸையும் வச்சு பாட வச்சிருக்காரு. இதுல இருக்கிற பியூட்டி என்னன்னா, இதுல 2 மேல் சிங்கர்ஸ் பாடி இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மிக்சிங் பண்ணியிருப்பாரு ஹாரிஸ். இந்த ஸ்டைல்ல ஹாரிஸ் பண்ண சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். சாமுராய் படத்துல வந்த மூங்கில் காடுகளை சாங்க இன்னைக்கு வரைக்குமே பல பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்கலாம். இந்த சாங்க ஹரிஹரன் மட்டும்தான் பாடினாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதுல சிங்கர் திப்புவோட வாய்ஸும் இருக்கு. வந்து முனகும் பாடல்களே. இப்போ நீங்க கேட்டது ஹரிஹரனோட வாய்ஸ். இதே பாட்டுல திப்பு பாடினதை இப்போ கேளுங்க. தூரச்சிகரங்களில் ஒரே மாதிரி இருக்கு வாய்ஸ். இவ்வளவு அழகா ரெண்டு வாய்ஸ் blend பண்ணிருக்காரு. அன்னியன் படத்துல வந்து பெரிய ஹிட்டான இந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டுல ஹாரிஸ் சதாக்கு 2 வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு நமக்கு தெரிஞ்ச ஸ்ரேயா கோஷல், இந்த பாட்டுல ஒரு டைம்ல அவ்வளவு ஃபேவரட்டா இருந்துச்சு. அநேகன் படத்துல வந்து இந்த ஆத்தாடி ஆத்தாடி சாங் திப்பு பவத்தாரணி பாடினதா தான் நம்ம நினைச்சு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம கேட்டது திப்பு வாய்ஸ். இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, தனுஷே இந்த பாட்டுல 4 வரி பாடி இருக்காரு. நானும் மழை பெஞ்ச உப்பு கல்லு ஏலஞ்சிருக்கி ஒன்னம் முறுக்கி. ஆயிரம்ல வந்து ஏத்தி ஏத்தி பாட்டு நிறைய பேர் பென்னி தயாள் மட்டும் பாடினதா நினைச்சு கேட்டிருக்கோம். உயரத்தையும் எங்கள் லவ் லெட்டர் தாண்டும்
பரிசையில் பதில் எழுத பாதி பேப்பர்ல நொண்டும் இதுல அதே சூர்யாவுக்கு இதே பாட்டுல நரேஷ் ஐயரும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடைசியில் படிச்சுக்குவோமே சன்ரைஸை பார்த்ததில்ல கண்ணின் மணி. இந்த மாதிரியே ஹாரிஸ் பண்ண பாடல்கள் இருக்கிற இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அடுத்த பாட்டுலயும் பார்க்கலாம். 1962 வருஷத்துல திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற தொகுதியில எலெக்ஷன்ல நின்று தோத்து போனாரு கண்ணதாசன். இந்த தோல்வியை தாங்க முடியாமலும் ஜெயிச்ச எதிர்கட்சிக்காரரை கலாய்ச்சும் அதே வருஷத்துல வந்த வாழ்க்கை அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டு எழுதினாரு கண்ணதாசன். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. உடம்பை என்னைக்குமே இளமையா வச்சுக்க தங்க புஷ்பம் சாப்பிடுவாங்கணும். எம்ஜிஆர் தங்க புஷ்பம் சாப்பிட்டு தான் கடைசி காலத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்ததாகவும் நிறைய செய்தி ஒரு டைம்ல வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. இந்த விஷயத்தை தான் படையப்பா படத்துல கிக்கு ஏறியதை பாட்டுல ஒரு வரியில எழுதி இருப்பாரு வைரமுத்து. வெறும் கம்பங்களி தின்னவரும் மண்ணுக்குள்ள அட தங்க புஷ்பம் தின்னவரும் மண்ணுக்குள்ள. இந்த வீடியோல நீங்க பார்த்த நிறைய ஹிடன் டீடைல்ஸ் பாடல்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களையும் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். இதுல வந்திருக்கிற எல்லா சாங்ஸையுமே ரீவிசிட் பண்ணி பாருங்க, கேளுங்க. இன்னும் புதுசாவும் ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். இதோட அடுத்த பார்ட் சீக்கிரமாவே நம்ம சேனல்ல வரப்போகுது. இதே மாதிரி நீங்க சாங்ஸ்ல நோட் பண்ணிருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பா கடைசியில சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி சொல்றேன்னு நான் பெருசா கவனிக்க மாட்டேன். அந்த லிரிக்ஸ வெறும் மியூசிக்க மட்டும் இல்ல அந்த இது எனக்கு தெரியும். ரஜினியோடது தங்க புஷ்பம் அந்த அது கேட்டிருக்கேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கேன். அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது இல்ல. இது அந்த இதோட கனெக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. கரெக்ட் தானே? பழைய கஞ்சி குடிச்சவங்களும் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, வேறு ஒரு சூப்பரான சினிமா டிக்கெட் வீடியோல எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம்.